Good morning students. இன்னைக்கு கிளாஸில் மெட்டாலஜி லெசனில் தெர்மோடைனமிக் பிரின்சிபல் ஆஃப் மெட்டாலஜி பார்க்கலாம். இப்போது இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஃபார் ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் டு மெட்டல். ஓகே, இப்போது இது வந்து செலெக்ஷன் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை பேஸ் பண்ணது. செலெக்ஷன் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சரியா? இப்போது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். MXOY, அதாவது ஒரு மெட்டலோட ஆக்சைடு இருக்குது. மெட்டலோட ஆக்சைட்லேருந்து நம்ம மெட்டலை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இந்த ரிடக்ஷன் கேரி ஓவர் பண்ணுறதுக்கு எனக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் தேவைப்படும். அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் கார்பனாக இருக்கலாம், அல்லது கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம், இல்லை கார்பன் மோனாக்சைடாக இருக்கலாம். 3 ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இப்போது அவுட் ஆஃப் தீஸ் 3 எதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெர்மோடைனமிக் பிரின்சிபல் வச்சு கேல்குலேட் பண்ணுறோம். இப்போது இந்த எக்ஸாம்பிளை கன்சிடர் பண்ணிக்கோ. ஒரு மெட்டல் ஆக்சைடு இருக்குது, அது இட் இஸ் ரெடியூஸ்டு டு மெட்டல் அண்ட் ஆக்சிஜன் கேஸாக. இப்போது நான் யூஸ் பண்ணுற ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகலாம். இது ஒரு ஈக்குவேஷன் தான். அந்த கார்பன் கம்பைன் வித் ஆக்சிஜன் வந்து கார்பன் மோனாக்சைடாக ஃபார்ம் ஆகலாம். இது ஒரு ஈக்குவேஷன் தான். ஓகே, இப்போது கார்பன் மோனாக்சைடை நான் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. இந்த 2 கேஸும் நான் கார்பனை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணும்போது வர ரியாக்ஷன்ஸ் தான். ஓகே, கார்பனை ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுன்னா ஐதர் கார்பன் மோனாக்சைடு ஆர் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ்டு. இப்போது கார்பன் மோனாக்சைடை நான் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் லிபரேட்டட். ஓகே, இதை வந்து ஈக்குவேஷன் 4ன்னு அஸ்யூம் பண்ணோம். இப்போது சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை இப்போ என் கையிலேயே 3 ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்குது. CO, CO2. இதில் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் நான் செலக்ட் பண்ணணும் தெர்மோடைனமிக் கன்சிடரேஷன்ஸை பேஸ் பண்ணி. இப்போது தெர்மோடைனமிக்ஸ் பிரின்சிபல் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனில் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜின்னு ஒரு டேர்ம் நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருப்போம். டெல்டா ஜி அது வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுக்கு கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி வந்து நெகட்டிவ். இப்போது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு. சரியா? இது வந்து ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடா. இந்த 3 ஈக்குவேஷன் இருக்குல்ல, 2, 3, 4 எல்லாமே வந்து எனக்கு ரெடியூசிங் ஏஜென்ட்டோட ஈக்குவேஷன்ஸு. இப்போது இந்த 2 ப்ராசஸ் கேன் அக்கர் இஃப் டெல்டா ஜி இஸ் நெகட்டிவ். சரியா? இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கப்புள்டு வித் செகண்ட் ஈக்குவேஷனை, ரெண்டு ஈக்குவேஷனை கம்பைன் ஆகிருக்குன்னா கப்புள்டு ஈக்குவேஷனா. ஓகே, 1 and 2, 1 and 3, 1 and 4. ஓகே, இந்த 3 கப்புள்டு ரியாக்ஷன்ஸில் எது நடக்கணும் அப்படின்னு எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுறோம்? டெல்டா ஜியோட வேல்யூ வச்சு. இப்போது இந்த 3த்துக்குமே டெல்டா ஜி வேல்யூ இருக்கும், ஏன்னா 3மே ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் சொல்லிட்டேன். இப்போ அவுட் ஆஃப் தீஸ் 3 கார்பன் ஆர் கார்பன் மோனாக்சைடு ஆர் கார்பன் டை ஆக்சைடை எது செலக்ட் பண்ணோம்னா லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூ ஃபார் டெல்டா ஜி தான் செலக்ட் பண்ணுறோம். சரியா? அவுட் ஆஃப் தீஸ் 3 கப்புள்டு ரியாக்ஷன்ஸ் எந்த ஈக்குவேஷனுக்கு லார்ஜ் நெகட்டிவ் வேல்யூ இருக்கோ அதுதான் இந்த பர்டிகுலர் மெட்டல் ஆக்சைடு ரெடக்ஷனுக்கு சூட்டபிளான ரெடியூசிங் ஏஜென்ட்னு செலக்ட் பண்ணுறோம். ஓகே, அது 3 கப்புள்டு ரியாக்ஷன்ஸ் எடுத்துக்கும். 3க்கும் டெல்டா ஜி வேல்யூ கேல்குலேட் பண்ணால் எந்த டெல்டா ஜி வேல்யூ வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கோ, அவுட் ஆஃப் தீஸ் 3 எது லார்ஜஸ்ட்டாக இருக்கோ அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணி இந்த மெட்டல் ஆக்சைடை ரெடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.